வரலாறு என்பதை பலர் எழுதுவார்கள், பலர் படிப்பார்கள், மிக சிலர் இடம்பெறுவார்கள், ஒரு சிலர் மாற்றுவார்கள். இதில் சதாம் மாற்றினார். புரட்சியின் மூலம் ஆட்சியை பிடித்தவர், படையெடுப்பின் மூலம் ஆட்சியை இழந்தவர், அநீதியினால் கொல்லப்பட்டவர். உலகில் சர்வாதிகாரியாக இருக்கட்டும், ஜனநாயகவாதிகளாக இருக்கட்டும், தனக்கும் தன்னுடைய அரசு தன்னுடைய தேசத்துக்கு எதிராக செயற்படுபவர்களை கொல்லும் வழிமுறையை தான் சதாமும் கையாண்டார். சதாம் வீழ்ந்த பிறகு ஈராக்கில் பேரழிவு ஆயுதங்கள் இல்லை என்பது மட்டும் உலகிற்கு தெரியவில்லை. பல்வேறு இனக்குழுக்கள் கொண்ட நாகரீகத்தின் தொட்டிலான ஈராக்கை ஆள அதிபர் சதாம் ஹுசைனால் மட்டுமே முடியும் என்பதும் தெரிய வந்தது. இவர் ஈராக்கில் கல்வியை கட்டாயமாக்கினார். இதன் மூலம் யுனெஸ்கோவிடமிருந்து பதக்கங்களையும் பாராட்டுக்களையும் பெற்றார். சுற்றியிருக்கும் அரபு நாடுகளின் மன்னர்கள் தேச உடைமையான எண்ணெய் வயல்களை தங்களின் குடும்ப சொத்தாக வைத்திருந்த சந்தர்ப்பங்களில் சதாம் மட்டும் அதை தேச உடைமையாக்கினார். பாலங்கள், பளபளப்பான சாலைகள், புது புது தொழில்நுட்பங்களை ஈராக்கினுள் கொண்டு வந்தார். நாடு முழுவதும் முதியோர் இல்லங்களை அமைத்து முதியோர்களுக்கு வாழ்வு கொடுத்தார். தெருக்களை சுத்தமாக வைத்திருக்க மக்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் தானே துடைப்பானை தூக்கி சுத்தம் செய்ய முன்வந்தார். ஒரு பெண் தன்னந்தனியாக இரவு வேளையில் நடமாடும் வகையில் பாதுகாப்பான சட்டங்களை கொண்டு வந்தார். பொருளாதார நெருக்கடியின் போது அவர் பொதுமக்களுக்காக கட்டிய மருத்துவமனைகள் இன்னமும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஈராக்கின் பாதுகாப்பு யுத்திகளினால் தன்னை பற்றியும் ஈராக்கை பற்றியும் எதிரிகளுக்கு அச்சத்தை உண்டாக்கினார். இவற்றையெல்லாம் ஈராக்கிற்காக இதய சக்தியுடன் செய்தவர் அமெரிக்காவையும் ஈராக்கிற்காக ஆதரித்தார். சர்வதேச நீதிமன்றம் இருக்கிறது என கூறும் அமெரிக்கா அங்கு வழக்காட வேண்டிய சதாம் மீதான குற்றச்சாட்டை அவரோடு தெரிச்சண்டை போட்டவர்கள் கையில் கொடுத்து சதாமிற்காக வழக்காட வந்தவர்களை கொன்று சாட்சிகளை நிர்பந்தப்படுத்தி நீதிபதிகளை மாற்றி தீர்ப்பை வாசித்தது. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஒட்டகத்தை அறுத்து தியாகத் திருநாளை கொண்டாடியிருக்க வேண்டிய சதாம் தியாகியாகவே மாறிவிட்டதுதான் பெருமிதம். தூக்கு கயிற்றில் தொங்கியது நீ அல்ல, நீதி. அக்கிரமத்திற்கு அடிபணியாதே என்பதுதான் உன் மரணம் சொல்லும் செய்தி.